நாங்கள் ஈழத்தமிழர்கள் அரசியலிலே, அதாவது அரசியல் ராஜதந்திரத்தில் சற்று பின்தங்கித்தான் இருந்தோம். ஆனால் இலங்கையினுடைய ராஜதந்திரிகள், அதாவது சிங்கள ராஜதந்திரிகள் அவர்கள் முன்னோக்கி பாய்ந்து கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் தரப்பில் இருக்கின்ற மொக்குத்தனங்களில் நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். அவருடைய அந்த மொக்குத்தனங்களில் நாங்கள் நம்பிக்கை கொண்டு அந்த மொக்குத்தனங்களுக்கு ஊடாக எங்களுடைய காய்களை நகர்த்த முடியும் என்றுதான் நான் இதுல சொல்றேன். ஆகவே இந்த படைத்தளபதியினுடைய கூற்று மேற்குலகத்தை சீண்டுவதாகத்தான் இருக்கும், அவர்களுக்கு சினமூட்டுவதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் ஒரு விவாதத்தை கூட நாடாளுமன்றத்தில் பெரிய அளவில் நடத்தவில்லை. ஏனென்றால் அதற்கான ஆதாரங்கள் நிறையவே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டன. அதனாலே அது ஏகமனதாகவே அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். அதாவது இந்த தீர்மானத்தை அவர்கள் வெளியுறவுத்துறை அறிவித்து விட்டது என்ற அடிப்படையில பிரித்தானியாவில் இருக்கின்ற சட்டங்கள் எழுதப்பட்ட சட்டங்கள் அல்ல. அதாவது பிரித்தானியாவுக்கு என்ற ஒரு ஜாப்பு இல்லை. அது வழக்கங்களையும் வழக்காறுகளையும் நீதிமன்ற தீர்ப்புகளையுமே அது சட்டமாக கொண்டுள்ளது. ஆகவே இப்போது அறிவிக்கப்பட்டது அது இயல்பாகவே சட்டமாகிறது. ஆனால் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது சட்டங்கள் எழுத்து வடிவிலும் நடைமுறையிலும் இருந்தாலும் கூட அதை முன்னோக்கி தள்ளி இன்னொரு கட்ட நகர்வுக்கு கொண்டு போவதற்கான வேலைகள் தமிழ் மக்கள் சார்ந்தது, தமிழ் மக்களுடைய உழைப்பை சார்ந்தது. ஆகவே இந்த சிங்கள தலைவர்களும் சரி அல்லது சிங்கள படைத்துறை சார்ந்தவர்களும் சரி, இத்தகைய குற்றச்சாட்டுக்களுக்கு அவர்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள், எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அப்படி இல்லை என்று முற்றுமுழுதாக நிராகரிப்பார்கள். இது இயல்பான விஷயங்கள். ஆனால் இவையெல்லாம் மேற்குலகத்துக்கு தெரியும், இதுதான் நடக்கும் என்றும். இரண்டாவது, அதாவது இலங்கையில் நடந்த யுத்த குற்றங்கள் சார்பான அனைத்து விடயங்களும் இவர்களுக்கு ஓரளவு தெரியும். ஆகவே இங்கே நடக்கவில்லை என்று அவர்கள் வாதிடுவது என்பது அவர்கள் மேலும் மேலும் தங்களுடைய குற்றங்களை மறைப்பதாக அமைவது மாத்திரமல்ல, இவர்கள் ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கி போகவோ அல்லது இதுக்கு ஒரு பரிகார நீதியை தேடவோ இவர்கள் தயாரில்லை என்பதைத்தான் இது வழிகாட்டி இருக்கிறது.